நாம் தமிழர் கட்சியில யாராவது சோறு திங்கிறவங்க இருந்தா, அதாவது சோறு அப்படின்னு திங்கிறவங்க இருந்தா, இந்த கேவல பிடிச்ச கேஸ்ல சீமானுக்கு யாருமே வக்காலத்து வாங்க மாட்டாங்க. ஏன்னா நானும் சீமானும் வாழ்ந்த காலகட்டத்துல சீமானு கூட சாட்டை துரைமுருகன்லாம் எவனுமே கிடையாது, கட்சியே கிடையாது. என்ன ஆச்சு அப்படின்றது எனக்கும் சீமானுக்கு மட்டும்தான் தெரியும். நீ என்னைய மனநோயாளின்னு சொல்லிக்கிறியோ, நீ என்னைய பைத்தியம் சொல்லிக்கிறியோ, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லடா சாட்டை துரைமுருகன். நீ எல்லாம் பண்ற பாத்தியா கொழுப்பு, அதுக்கு சீமான் அடிக்கிற அடிக்கி நீங்க எல்லாம் காணாமலே போயிடுவீங்க. இதே மாதிரிதான் சீமானுக்கு வக்காலத்து வாங்கின நிறைய பேர் நாம் தமிழர் கட்சியில இன்னைக்கு கட்சி விட்டே ஓடியே போயிட்டாங்க. அந்த நீ எல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது. இது ஒரு நேர்மையான கேஸ். எல்லாத்தையுமே நான் நேர்மையா தான் சொல்லியிருக்கேன். எல்லாத்துக்கும் ப்ரூஃப் சப்மிட் பண்ணிருக்கேன். காவல்துறை இதை நேர்மையா விசாரிச்சுட்டு இருக்காங்க. என்னன்றது நீதிமன்றம் எனக்கு நீதி கொடுக்கும். சீமானை காப்பாற்ற வேண்டிய அவசியமே எனக்கு கிடையாது. நீங்க எல்லாம் இருக்கீங்க இல்லையா, கொழுப்பு புடிச்சுன்னு நீங்க எல்லாம் கூட இருக்கிறீங்க இல்லையா, நீங்களே காப்பாத்திக்கோங்க. இந்த கேஸ் ப்ரூவ் ஆகும் போது அது எனக்கு தான் சாதகமா அமைய போகுது.